ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறது நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் விலக இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 358வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. நாங்கள் முதலில் குரலை காண்போமாக இருந்தால், பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பிறவி துன்பத்துக்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு. அதாவது இந்த பிறவி துன்பத்துக்கான காரணத்தை நாங்கள் ஆராய்ந்து அலசி அதிலிருந்து எவ்வாறு முக்தி அடைய வேண்டும் என்ற வழியை கண்டுபிடிப்பது தான், அந்த உண்மையை கண்டுபிடிப்பது தான் சிறந்த மெய்யுணர்வு என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. பிறவி துன்பத்துக்கு காரணமான அறியாமை நீங்குமாறு முக்தி எனும் சிறந்த நிலைக்கு காரணமான செம்பொருளை காண்பதே மெய்யுணர்வு. அதே போன்றுதான் கலைஞர்களும் பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், அடுத்த பிறப்பு என கூடப்பெறும் அறியாமையை போக்கி இன்னொரு பிறப்பு இருக்கின்றது என்று சொன்ன அந்த பொய்மையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும். இந்த பாவத்தை, இந்த பிறப்பிலே இருக்கின்ற துன்பங்களை களைந்து அதிலே முக்தி அடைய வேண்டும். அதற்கான வழிகள் என்ன, மூலங்களை அறிந்து உண்மையை கண்டறிவதுதான் அறிவுடைமையாகும் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைத்திருக்கின்றது. அடுத்த பிறப்பு என கூறப்படும் அறியாமையை போக்கி தெளிந்த உண்மையை நிலைநாட்டுவதுதான் அறிவுடைமையாகும் என்பதாக அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போலதான் சாலமன் பாப்பையா அவர்களும் பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். சுருக்கமாக அதை பார்ப்போமாக இருந்தால், பிறவியனும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை எனும் செவ்விய பொருளை காண்பதை மெய்யுணர்தல். இந்த பிறவியனும் அறியாமையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து விலகுவதற்கான உண்மையை கண்டறி தெளிந்து அலசி ஆராய்ந்து நாங்கள் அதனுடைய உண்மைத்தன்மை மெய்ப்பொருளை கண்டறிவதுதான் மெய்யுணர்தல் என்பதாக சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. பிறவியனும் அறியாமையிலிருந்து விலக பிறவாமை என்னும் செவ்விய பொருளை காண்பதே மெய்யுணர்வு என்பதாக அமைந்திருக்கின்றது. 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது, நல்ல ஒரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பதை அறிவு. இந்த பிறப்பிலே எங்களுடைய பாவங்களை களைந்து அதிலிருந்து நாங்கள் முக்தி பெறுவது எப்படி, அதனுடைய உள்ளாளங்களை கண்டு மெய்யை உணர்தல் தான் மெய்யுணர்தல் என்பதாக எந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உண்மையிலே அதனுடைய ஆழ்ப தாற்பயங்களை அறிந்து மெய்யை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.